செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரியில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நாளை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெரி வழங்கிட கேட்கலாம். ஜெரி, வணக்கம். தற்போது முத்தமிழ் முருகன் மாநாடு நாளை தொடங்க இருக்கிறது, அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ் கடவுள் முருகன் புகழை பாடுவதற்காக பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கல்லூரியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முத்தமிழ் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடானது 24ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் நடைபெற இருக்கிறது. ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் சிறப்பு ஏற்பாடுகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது மாநாட்டு திடல் அமைப்பதற்கான பணிகளும் பாதைகள் சமன் செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வருகிற பக்தர்கள், விஐபிகள், அரசு துறை அதிகாரிகளுக்கான உணவுகளும் இங்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வருகிற அனைத்து பக்தர்களுக்குமே பிரசாத பையும் வழங்கப்பட இருக்கிறது. தற்பொழுது நாம் பின்னே பிரசாத பை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே மாநாட்டுக்கு வரக்கூடிய அனைவருக்குமே இந்த பிரசாத பையானது கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த பிரசாத பையில் முறுக்கு, லட்டு, விபூதி, முருகருடைய பாடல் வரிகள் இருக்கக்கூடிய புத்தகங்கள் என 200 கிராம் அளவு கொண்ட பஞ்சாமிர்தம் இந்த பையில கொடுக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முருகர் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய புகைப்படமும் கொடுக்கப்பட இருக்கிறது. மேலும் இங்கு பல்வேறு அரங்கங்கள் இங்கு தயார் நிலையில் இருக்கிறது. ஒவ்வொரு அரங்கிலும் முருகன் புகழ் பாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக முருகர் சிவபெருமானிடம் கோபித்துக் கொண்டு, அதாவது அவருடைய பெற்றோர்களிடம் கோபித்துக் கொண்டு இங்க பழனியில் வந்த பிறகு அவருடைய பெற்றோர் இருவரும், சிவபெருமானும் பார்வதி இருவரும் முருகனை சமாதானம் செய்வதற்காக இங்க வந்த காட்சியை தத்ரூபமாக இங்க ஒரு கண்காட்சி அரங்கிற்கு இங்க முகப்பில வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகப்பு வடிவமைப்பில் உள்ள இருக்கக்கூடிய அரங்கத்தில் புகைப்பட கண்காட்சி மற்றும் அறுபட வீடுகளினுடைய கண்காட்சியும் வைக்கப்பட்டிருக்கிறது. அறுபடை வீடுகளுடைய தல வரலாறு, எப்படி இது அமைந்தது என்பது போன்ற 3D வடிவிலே இங்க காட்சி அமைக்கப்படுகிறது. மேலும் இங்க கலை நிகழ்ச்சிகளும் இங்க பிரதான அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இந்து அறநிலையத்துறை இணை செயலாளர் மாரிமுத்து அவர்கள் நம்மோடு வழங்க இருக்கிறார். வணக்கம் சார். என்னென்ன ஏற்பாடுகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் உள்ள உயர்நிலை குழு ஆலோசனை தீர்மானத்தின்படி நடத்த முடிவு செய்யப்பட்டு நாளை மற்றும் நாளை மறுநாள் பழனியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் 1 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த மாநாட்டில் முருகப்பெருமானின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், இசை, நாடகம், நாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மேலும் அறுபடை வீடு முருகனின் கண்காட்சிகளும், அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுக்கு நடைபெறும் பூஜைகளை விர்ச்சுவல் ரியாலிட்டி காட்சியாக பார்க்கும் வகையிலும் 3D வடிவத்தில் பார்க்கும் வகையிலும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள், சுகாதார வசதிகள், மருத்துவ வசதி, குடிதண்ணீர், உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாநாட்டிற்கு உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து சிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். வருகை தரும் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாத பை வழங்குகிறோம். அந்த பிரசாத பையில் முருகப்பெருமானின் திருநீரு, குங்குமம், பஞ்சாமிர்தம், ராஜ அலங்காரம் சுவாமி படம், லட்டு, முறுக்கு உள்ளிட்ட அருட்பிரசாதங்கள் வழங்குகிறோம். எனவே அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முத்தமிழ் முருகர் மாநாட்டிற்கு ஏராளமானோர் வருகை தர இருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு வருகை தரக்கூடிய 1 லட்சம் பக்தர்களுக்கு இலவசமாக உணவு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் மாநாடு ஏறத்தாழ ஒரு 11 மணி அளவில் ஆரம்பமாகக்கூடிய நிலையில தற்போது சிறப்பு ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கழிவறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு மருத்துவ முகாம்களும் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் ஹெல்ப் டெஸ்க்குகளும் இங்கே ஏற்பாடு தயார் நிலையில் இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.